அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா அபார வெற்றி பெற்றாங்க. அதை விஜய் அண்ணனா நினச்சி பார்த்தாரா என்னன்னு தெரில, நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு. ஆனால் மக்கள் முழு ஆதரவையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் பெரும்பான்மைக்கு 118 இடம் தேவைப்பட்ட இடத்துல அவர் 106 இடம் தான் ஜெயிச்சாப்புல. அந்த 106 இடத்த வச்சு அவர் ஆட்சி அமைக்கலாமா அப்படின்றத பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா முடியாது, 118 இடம் வேண்டும். அப்படிலே அந்த 106லையும் ஏன்னா விஜய் அண்ணா 2 இடத்துல போட்டி போட்டார். ஒரு இடத்த ராஜினாமா பண்ணானோ, இன்னொன்று சபாநாயகருக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும். அதில் போனால் 104 இடம் தான் தேவைப்படுது. இந்த 104 இடத்துலையும் அங்கிட்டு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 20 எம்எல்ஏக்கள் அங்கிட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் அவர் முதலமைச்சராக ஆட்சி கட்டில் போய் உட்கார முடியும். கரெக்டாக 118 வச்சுக்கிட்டும் அவர் போய் ஆட்சியில் உட்கார முடியாது. ஏன்னா திடீர்னு கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யாராவது வெளியாகிட்டாங்கன்னா அவர் ஆட்சிக்கு அப்போது அவருக்கு பெரிய தலைவலியாகி போயிடும். அதுக்காக அவர் ஒரு 130 சீட்டுக்காவது அவர் தேடி போனால் தான் கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் நாட்களில் உட்கார முடியும். ஆனால் இப்போ இந்த 106 வச்சுக்கிட்டு உட்கார முடியுமா, முதலமைச்சராக ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இல்லை, அதையும் தாண்டி சரி மறுதேர்தல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் தாவேகா தான் அதில் வெற்றி பெறும். காரணம் என்னென்னா, அவர் தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாப்புல, நம்ம கூட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பான், அதிகாரத்துலேயும் பங்கு கொடுப்பான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதை அந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணால் நக்கல் பண்ணோம். அவர் இங்கே ஜெயிக்க போகிறாரு, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம நக்கல் பண்ணிக்கிருந்தோம். ஆனால் அவர் ஜெயிச்சிட்டார். அந்த மறுதேர்தலில் வச்சாலும் சரி விஜய் தானே எப்படியும் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ட்டு நிறையா பேர் கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு 20 எம்எல்ஏகள் தான் தேவைப்படுது. அவங்க எல்லா இடத்துலையுமே குறைவான 500க்கு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காங்க. அப்போனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி 500க்கு குறைவான வாக்குலான்னு மற்ற கட்சியில் உள்ளவங்க டக்குன்னு தாவேகாவுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கூட்டணிக்கு போனாலும் கூட்டணி கட்சிக்கு வரவங்களுக்கு அங்கே உள்ள ஓட்டுங்களுக்கும் அப்போனா அவர் கண்டிப்பாக 200க்கு சீட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். தமிழ்நாட்டில் திரும்ப மறுதேர்தல் வருதா, இல்லை இதை வச்சே என்ன மறுபரிசீலனை பண்ணுறாங்க, இல்லை யாரும் கூட்டணி அமைக்க போகிறாங்களா, கூட்டணி அமைச்சு எதுவும் ஆட்சி அமைக்க போகிறாங்களா, இல்லை விஜயண்ணா தாவேகாவுக்கே யாரும் ஆதரவு கொடுக்க போகிறாங்களா என்னன்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை இப்போ பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அரசியலுக்கெல்லாம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டு போகுது. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒவ்வொரு செய்திலையும் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குது. எது நடந்தாலும் ஆண்டவனுக்கு தான் அது சொந்தம். பார்ப்போம். தாவேகா எப்படிப்பட்ட சூழலில் இருக்காங்க அவங்க போய். ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது பெரும்பான்மை அவங்க தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு 100% இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்றது அரசியலுக்கெல்லாம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.